நீங்கள் இந்த குருதிப்புணல் படத்தினுடைய கிளைமேக்ஸை பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, ஷூட் மீ மை பாய் அப்படின்ட்டு கதறுவாப்பில் கமலஹாசன். என்னை சுற்று, தயவு செய்து நான் செத்துட்றேன், நீ தலைவன் ஆகிடுவேன் அப்படின்னு. அதே தான் இந்த படத்துலையும் நடக்கும். ஆனால் இது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். பேயே ட்ரிகரில் கையை விட்டு ரிச்சி ஷூட் மீ மை பாய் அப்படின்ட்டு டக்குன்னு அமுத்தி தலை வெடித்து செத்து போயிடும். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத படத்தினுடைய கதையை வச்சு புரிஞ்சுக்கோங்க. 1960களில் பாஸ்டன் நகரம் ஒரு வழி பாதை தான். ஊரை சுற்றி அடைச்சிருப்பானு. கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஊர். ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி அவர் சொல்கிறது தான் அங்கே இயங்கிட்டு இருக்கும். படத்தினுடைய ஓப்பனிங்லே ஹாவஸ் திருவிழா. அந்த பேயை எவன் கொல்றானோ அவனுக்கு ஒரு $25 மதிப்புள்ள பணம், அதே போல் ஒரு மிகச்சிறந்த கார். இந்த ஊரை விட்டு நீ எங்கே வேணால் வெளியில் போய் சுற்றுனாயே அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆஃபரு. ஸோ ஹீரோவுடைய அண்ணனான ஜிம் அந்த வேட்டையில் இறங்குறான். துருப்பாக அடித்து நொறுக்கிறான். என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? சோளக்காட்டுக்குள்ளார ஒரு பேய் ஒன்று அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், அங்கிட்டு இங்கிட்டுமா. மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் முகத்தில் விதவிதமான பேயுடைய முகமூடிகளை அணிஞ்சுக்கிட்டு அந்த சோளக்காட்டில் இருக்கக்கூடிய பேயை கொல்லணும் அப்படின்ட்டு இறங்கி போகிறானுங்க. எவன் கையில் மாட்டுதோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இறங்கி அந்த சோளக்காட்டுக்குள்ளே போகிறான். மேலே ஒவ்வொருத்தனா பறக்க ஆரம்பிக்கிறான். பேய் ஒவ்வொருத்தனையும் சின்ன பின்னமாக்குது. ஒருத்தனை உயிரோடையே வச்சு எரிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் ஜிம்மு கையில் மாட்டினதுக்கப்புறம் பொழந்து எடுக்கிறான் சர்ச்சு வாசலில். அதை வயிற்ற கிழித்து உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு கிஃப்டாக காரம், $25,000 பணமும் கொடுக்குறாங்க. அவன் ஊரை விட்டு அங்கிட்டு வெளியில் போகிறான். ஒவ்வொரு இளைஞர்களுடைய கனவுமே அந்த ஊருக்குள்ளார எப்படியாவது இந்த பாஸ்டன் நகரத்தை விட்டு வெளியில் போயிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நகரம் அவ்வளோ கொடுமைக்கு உட்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய புள்ளி சொல்கிறதான் இந்த ஊர் மக்கள் கேட்டாகணும் அப்படிங்கிறதும், இந்த பேயை கொண்டாதான் இந்த விவசாயங்கிறது செழிப்பாக இருக்கும், நம்ம நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை புகுத்தியிருப்பாங்க அந்த மக்கள் மத்தியில். ஸோ இளைஞர்களுடைய கனவு அப்படிங்கிறது, அவங்க பெற்றோருடைய கனவு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய வீடு, ஒரு காரு, கை நிறைய பணம், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும், அவ்வளோதான். போன ஜிம்முக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறார், ரிச்சி அப்பா அம்மா. இந்த வருஷம் ரிச்சியோட கல்லூரியில் ஒரு அசம்பிள் ஒன்று நடக்குது. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பசங்களா, உங்களை ஒரு 3 நாள் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவோம். ஹாலோவன் திருவிழா அன்னைக்கு நைட்டு கதவை திறந்து விடுவோம். எல்லாரும் வெறி கொண்டு வெளியில் போகிறீங்க, உங்கள் கையில் கிடைக்கிற அந்த பேயை போட்டு தள்ளுறீங்க, ஓகேவா அப்படிங்க. ஒவ்வொருத்தனும் ஓகே அப்படிங்கிறான். அந்த கூட்டத்தில் போன தடவை வின் பண்ண ஜிம்முடைய தம்பியான ரிச்சும் உள்ளே இருக்கான். அப்போ ரிச்சுக்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஏன்னா போன தடவை உங்கள் ஒன்றை வின் பண்ணிட்டான் இல்லையா, நீ இந்த தடவை வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் உசுப்பேத்தி விட்றானுங்க, மச்சி நீ பெரிய ஆள், நீ ஓடுறதுல எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ வேறு மாதிரி அப்படிங்க. டக்குன்னு அப்படியே அந்த 18 வயசு இருக்கக்கூடிய மிடுக்குங்கிறது முறுக்கேற ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே இன்னொருத்தன் இவனை நுரண்டு எடுத்துக்கிட்டே இருப்பான். யார் இவன்? டேய் ஒன்றும் ஜெயிச்சான், நீ எல்லாம் ஓடி விளையாடுற தம்பி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அடி வாங்கிக்குவா அப்படின்ட்டு அப்பப்போ மண்டையில் கொட்டி விட்டு இடுப்பில் இருக்கிற பெல்ட்டை உரி விட்டு அவுத்து விட்டு ஓட விட்றானுங்க. அந்த நிலைமைக்கெல்லாம் உட்படுத்துகிறாங்க ரிச்சியை. ரிச்சி வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நான் இதில் கலந்துக்குவேன், நான் வின் பண்ணுவேன், நான் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, எனக்கு வீரன்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டைலாக்லாம் அடிச்சிட்ருப்பான். அந்த ஊருக்குள்ளார தேட்டரில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு, கருப்பின பெண். அந்த 60களில் கருப்பின பெண்ணை அந்த கம்யூனிட்டியவே ஒதுக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பெருசாக யாரும் பேசுகிறதோ பழகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரிச்சி பேசி பழகிட்டு இருப்பான். இந்த வருஷத்துக்கான திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்க. ரிச்சியை 3 நாள் பாலில் மருந்து கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. திருவிழா நைட் அன்னைக்கு எந்திரிச்சிட்டு நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் போயிட்டு அந்த பேயையும் மீட் பண்ணுவான். மீட் பண்ணுறது சும்மா இல்லை, கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு போடுவான். 3 ஃப்ரெண்ட்ஸு பறந்துருவானுங்க. எப்படின்னா கொன்று சிதைச்சிருவான் அந்த பேய். அந்த பேய்கிட்ட ஒரு அடையாளத்தை ஒன்று பார்ப்பான் ரிச்சி. ஸோ மறுபடியும் வீட்டுக்கு அங்கேருந்து ஒடியாருவான். அதாவது ஆரம்பத்தில் வீரன் சூரன், இந்த திறமையாக ஓடுவேன் அப்படிங்கிறது என்ன, பேயை பார்த்தோன்னு ஓடுறது. ஒரு பயம் வரும்பாருங்க ரிச்சி மூஞ்சில் பதறிக்கிட்டு ஓடுவான், என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு. ஓப்பனிங்லேருந்து இவனே கொடுத்த ஒரு பில்டப்பை கிளைமேக்ஸில் டர் ஆகிடும். அந்த லெவலுக்கு தான் இருக்குது இவனுடைய தைரியம் அப்படிங்கிறது.
வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவாப்புல. அவங்க அப்பா கிட்டேயும் போய் அந்த கேள்வி கேட்பான், ரிச்சி விட்டுரு, நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாத அப்படின்னு. இல்லை, அந்த பேய்க்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் அப்படிங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவனை கொண்டு தான் ஆகணும், விட்டுரு, நீ எங்களுக்கு ஒரு பையன், அது போதும் அப்படிங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ட்விஸ்ட் ஒன்று இதுக்கிட்டே இருக்கும். படம் பார்க்குற நமக்கும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த பேய் யார் அப்படிங்கிறது. எண்டில் அந்த பேய் இவனுடைய மடியிலேயே வந்து படுத்துட்டு, ரிச்சி ப்ளீஸ் கில் மீ அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் நடக்கிறதான் ஒரு ட்விஸ்ட்டு. அது படம் பார்க்குறப்ப தான் தெரியும் ஏன் பேயை வேட்டையாடிச்சு அப்படிங்கிறது. இந்த படம் ஒரு ஹாரரபுளாக இருக்கும், ரொம்ப கொடூரமெல்லாம் இருக்காது. என்ன அப்பப்போ மண்டைய தலையாக தனியாக வெட்டி எடுக்கும், ரத்தம் 1/2 லிட்டரு மேலே தெரிச்சிட்ருக்கும். அது வரக்கூடிய ஒரு 2 சீன் தான் டெரராக பண்ணியிருப்பானுங்க. ஆனால் ட்விஸ்ட் அப்படிங்கிறது அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு எமோஷனலான ட்விஸ்ட்டு தான் படத்தோட கிளைமேக்ஸு. அந்த கருப்பின பெண்ணுக்காகட்டும், ரிச்சிக்காகட்டும், ஜிம்முக்காகட்டும், அவங்க அம்மா அப்பாவுக்காகட்டும், அதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க இந்த படத்தில். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ரிவ்யூஸுக்கான மூவி நிறையா இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.